இது தொலைக்காட்சி, இணைய வழி தொலைக்காட்சி, விடியல் இணைய வழி தொலைக்காட்சி, உங்களின் பிரியமான தொலைக்காட்சி. அன்புமிக்க அன்பர்களே, அன்புமிக்க பாச உள்ளங்களே, நேசமிக்க நண்பர்களே, மதிப்புமிக்க சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். விடியல் இணைய வழி தொலைக்காட்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம், வரவேற்கின்றோம். விடியல் இணைய தொலைக்காட்சியில் முதலில் வருபவை வாழ்த்து பாடல்கள். இதமான காலையேவா, இனிய நாளைத்தா, இளங்கதிரவனேவா, நலமான நாளைத்தா, எங்கள் துன்பம் முடிவதற்கு நீதானே நம்பிக்கை. பாபா விடியலே, வாட்டம் தீர்ப்பாய் நொதியிலே. இதமான காலையேவா, இனிய நாளைத்தா, இளங்கதிரவனேவா, நலமான நாளைத்தா, எங்கள் துன்பம்
அன்பான விடியல் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் அன்பான இனிய நல்வணக்கம். இன்றைய பாடலில் நீங்கள் பார்த்து கேட்டு ரசித்து மகிழ உள்ள பாடல் சிரி 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 சிரி. இன்று உலக சிரிப்பு தினம். ஆதலால் இன்று சிரிப்போடு மகிழ்வோடு நமது பயணத்தை தொடங்குவோம். சிரிக்கத் தெரிந்தவன் மனிதன், சிரிக்கும் மனிதன் புனிதன். மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை. சிரிக்கத் தெரியாத மனிதன் மிருகமாகி விடுகிறார். ஆனால் இங்கே மிருகங்கள் நாங்களும் சிரிப்போம் என்று சிரித்து மகிழ்கின்றன. நீங்களும் தான் இந்த பாடலை பார்த்து கேட்டு சிரித்து ரசித்து மகிழ்வோடு எங்களோடு எங்கள் பயணத்தை தொடர்ந்து வாருங்களேன். தாய்மனமாகும் சரி 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 எல்லாம் சரி 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 சரி. சிரிப்பு ஒரு மருந்து, தினமும் அதனை அருந்து, கவலை போகும் பருந்து, காலமெல்லாம் விருந்து. சிரிப்பு ஒரு மருந்து, தினமும் அதனை அருந்து, கவலை போகும் பருந்து, காலமெல்லாம் விருந்து. சரி 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 எல்லாம் சரி 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 சரி. கல கல கலவாடும் சிரிப்பு, கடவுளை கம்பள விரிப்பு, தினம் தினம் கொடுத்த சிரிப்பு, தீமையை அழிக்கும் நெருப்பு. கல கல கலவாடும் சிரிப்பு, கடவுளை கம்பள விரிப்பு, தினம் தினம் கொடுத்த சிரிப்பு, தீமையை அழிக்கும் நெருப்பு. சிரி 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 சரி 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 எல்லாம் சரி 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 சரி. மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை இல்லை. சிரிப்பு, கடவுளின் கம்பள விரிப்பு, தினம் தினம் உலக சிரிப்பு, தீமையை அழிக்கும் நெருப்பு. சிரி 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 நல்லா சிரி 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 சரி 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 எல்லாம் சரி 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 சரி. மனிதன் சிரிக்கும் மனிதன் புனிதன், மிருகம் சிரிப்பது இல்லை, சிரித்தால் கவலை இல்லை. சிரி 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 நல்லா சிரி 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 சரி 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 எல்லாம் சரி 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 சரி. விடியல் இணைய தொலைக்காட்சியின் இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் இன்றைய தகவலை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார். வணக்கம். மயில்கள் விவசாய நிலங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக மயில்களுக்கு விஷம் வச்சு கொள்றாங்க. இந்த செய்தி இப்போ அடிக்கடி வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன் மயில்கள் விவசாய பகுதிகள் கிட்ட வருது? ஏன் மயில்களோட எண்ணிக்கை திடீர்னு அதிகமாகுது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ என்னோட அப்பா அம்மா காலத்துல மயில் அப்படிங்கிறது காடுகள், குன்றுகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனா மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இப்போ நம்ம வீட்டு முன்னாடி, வீட்டை சுத்தி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நம்மளால மயிலை பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன?
ஏன்னா நம்ம காடுகள் குன்றுகள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம அழிச்சிட்டோம். நம்ம அழிச்சது வெறும் காடு குன்றை மட்டும் இல்லை, உணவு சங்கிலியை. ஏன்னா இப்போ மயில் ஒரு காட்டில் 10 முட்டையை போட்டுச்சுன்னா 3 முட்டையை கீரிப்பிள்ளை சாப்பிட்டு போயிடும், 3 மயில் கொஞ்சம் காட்டு புண்ணை சாப்பிட்டு போயிடும், 3 மயில் கொஞ்சம் நரி சாப்பிட்டு போயிடும், மீதி இருக்கிறது ஒரே ஒரு மயில் குஞ்சு தான், அதுதான் மயிலாகும். ஆனால் இங்கே 10 முட்டை போட்டால் 10 முட்டையுமே பொறிஞ்சு மயிலா வந்துடுது. அதனால தான் அதோட உணவு தேவை அதிகமாகுது, அது விவசாய நிலங்களை பாதிக்குது. அதோட உணவு தேவை அதிகமானதுக்கு, அதோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு காரணம் என்ன? உணவு சங்கிலி அழிந்ததுக்கு. அதுக்கு நம்ம இயற்கையை அழித்தது தான் காரணம். இந்த பழியை நம்ம மயில்கள் மேலே தூக்கி போடலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கோவை சதாசிவம் ஐயாவோட கட்டுரையில தான் படித்தோம். யோசிப்போம், மயில்களை நேசிப்போம். நன்றி. விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி. இன்று உலக சிரிப்பு தினம். உலக சிரிப்பு தினத்தை பற்றியும் அனைவரும் சிரித்து வாழ வேண்டும் என்ற நற்செய்தியை சொல்வதற்காகவும் வருகிறார் தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் கவிஞர் திரு திராவிடமணி அவர்கள். வாருங்கள், அவரோடு சேர்ந்து நாமும் சிரித்து மகிழ்வோம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் உலக நகைச்சுவை தின நல்வாழ்த்துகள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நகைச்சுவை தினம் என்பது முதலாக 1990 வருடத்தில் அமெரிக்காவில் உள்ள மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் ரெய்னர் எனேஜல் என்பவர் அதை தொடங்கினார். அதனுடைய காரணம் என்னவென்றால், நகைச்சுவை புத்தகங்கள் அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். அந்த அதிகமாக விற்பனை செய்வதன் வழியாக மக்கள் இந்த புத்தகங்களில் இருக்கின்ற நகைச்சுவைகளை படித்து சிரித்து மகிழ்ந்து பிறரோடு பகிர்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வர வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில்தான் அவர் நகைச்சுவை தினத்தை ஆரம்பித்தார். இந்த அடிப்படையில் தான் முதலாக 1990 நகைச்சுவை தினம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாளில் 1998 வருடத்திலே உலக நகைச்சுவை தினம் என்று கொண்டாடப்பட்டது. அது கொண்டாடப்பட்டது யாரால் என்றால், இந்தியாவில் மும்பையில் இருக்கின்ற டாக்டர் மதன் கட்டாரியா என்பவரால். இவர் உலகளாவிய சிரிப்பு யோகா இயக்கத்தினுடைய நிறுவனர் ஆவார். டாக்டர் மதன் கட்டாரியாவினுடைய அந்த நோக்கம் என்பது மக்கள் சிரிக்க வேண்டும், சிரிப்பதன் வாயிலாக மகிழ்ச்சியையும் பெருந்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் இரக்கம் மன்னிப்பு போன்ற நேர்மறையான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய மனதிலே ஏற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான் இது. இந்த மாதிரியான பண்புகள், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை, மகிழ்ச்சிக்கான ஹார்மோனை தூண்டக்கூடியது என்று சொல்லுகிறார் மதன் கட்டாரியா. அதாவது சிரிப்பு, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை மறக்கிறீர்கள், நீங்கள் சிரிக்கும் போது நீங்கள் மாறுகிறீர்கள், நீங்கள் மாறும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகம் மாறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு உள்ளார்ந்த ஒரு சிரிப்பானது பகைவனை கூட நண்பனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை இதன் வாயிலாக நாம் அறியலாம். அதனால்தான் சிரிப்பு என்பது, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகமும் அது மாறுகிறது, ஒரு அழகான ஒரு பூஞ்சோலையாக மாறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதனால்தான் இந்த சிரிப்புக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை உலகமே கொடுத்து கொண்டிருக்கிறது, இன்று அதை கடைபிடித்து வருகிறது. நம்முடைய முன்னாள் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், என்னுடைய அருமை நண்பர் முதுமுனைவர் வே இறையன்பு அவர்கள் சிரிப்பு குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதாவது, மருத்துவத்தில் சிரிப்புக்கு இடமில்லை, ஆனால் சிரிப்பில் நிறைய மருத்துவம் இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிரிக்கின்ற மனிதர்களை 4 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது ரகம் கேட்ட உடனே, ஒரு நகைச்சுவை கேட்ட உடனே சிரிப்பவர். மற்றொன்று புரியாமலேயே சிரிப்பவர்கள். இன்னொன்று வகையானவர்கள் பக்கத்தில் இருப்பவரை கேட்டு அதன் பிறகு சிரிப்பவர்கள். 4வது மனிதர் வீட்டிற்கு சென்று அதன் பிறகு சௌகரியமாக அதை நினைத்து பார்த்து திடீரென்று குபீரென்று சிரிப்பவர். இப்படி 4 வகையான மனிதர்களை சிரிப்பின் ரகங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதுவே நமக்கு மிகப்பெரிய சிரிப்பு. ஆனால் சிரிக்கிறதுல எந்த ரகம் நாம் என்பது எந்த ரகத்தில் இருந்தாலும் இந்த சிரிப்பு என்பது சிறப்பு. நாம் சிரிக்க வேண்டும். அப்படி சிரித்தால் நாம் சிறப்பான மனிதர்களாக இருப்போம். அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இன்று உலக நகைச்சுவை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனமான சண்டே ரிவ்யூ,
அந்த சண்டே ரிவ்யூவில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர். அவர் பெயர் நார்மன் கவுசின். அவருக்கு வந்து ரொம்ப நீண்ட நாளாக வந்து முதுகு தண்டுவட நோயால் வந்து அவர் ரொம்ப அவதிப்பட்டு கிடந்தார். அதற்காக அவர் பல வகையிலும் வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருக்கு குணமாவது மிக மிக தாமதமாகி வந்து கொண்டு இருந்தது. இது விஷயமாக அவரே வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன செய்தார் என்றால், அவர் ஒரு திரைப்பட கருவியை வாங்கி நகைச்சுவை படங்களை ஒளிபரப்பி வீட்டிலே தனிமையிலே உட்கார்ந்து அந்த நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து சிரித்து கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நகைச்சுவை படம் பார்த்த அடுத்த 2 மணி நேரத்திற்கு அவர் உடலிலே எந்த விதமான வலியும் ஏற்படவில்லை என்று அவர் சொல்கிறார். இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து இந்த நகைச்சுவை படங்களை பார்த்து கொண்டும் மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளையும் உட்கொண்டும் அவர் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சை முறையில் அவர் ஈடுபடுத்தி கொண்ட போது ஒரு கட்டத்தில் அந்த வலியெல்லாம் பறந்து மறைந்து ஒளிந்தே விட்டது. இதுதான் சிரிப்பின் மகத்துவம். ஆகவே நண்பர்களே, வலி என்பது மனதிலாகட்டும் உடம்பிலாகட்டும் எந்த விதமான வலிதான். ஆனால் அந்த வலியை போக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி என்று சொன்னால் அது சிரிப்பது ஒன்றுதான். சிரிப்பை நாம் வந்து எப்பயுமே கைவசம் வச்சுருந்தோம்னு சொன்னால் மாத்திரைகள் தப்பாவெல்லாம் நம்ம தள்ளி தான் இருக்கும். அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து சிரிக்கும் போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் கூடுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. இதுதான் உண்மை. அதனால் யாருமே வந்து மக்களே, இன்றைக்கு பரபரப்பான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமலேயே ஒரு சிரிப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து பேசுவதற்கோ நேரம் இல்லாமல் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற மொழிய நம்முடைய மனதையும் உடலையும் சுகமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த சாதாரணமான ஒரு வழி சிரிக்க வேண்டும். சிரித்து நகைச்சுவையாக பேசி சிரித்து மகிழ வேண்டும். அது வந்து சிரிப்பு என்பது ஒரு தொற்று மாதிரி. அது தொற்று நோய் அல்ல, அது ஒரு தொற்று. சிரித்தால் அடுத்தவரையும் தொற்றிக்கொள்ளும், பற்றிக்கொள்ளும், தீ மாதிரி பிடிச்சிக்கிறோம். அது வந்து நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து நாம் அன்றாட வரும்போது நாம் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்ல மாட்டோம், மருந்து கடைகளுக்கு செல்ல மாட்டோம். நம்மை வந்து எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் நம் மனதை வந்து அண்டாது, எதுவுமே தீண்டாது. இதுதான் வந்து சிரிப்பினுடைய ஒரு மகத்துவமான ஒரு கருத்தாக நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. சிரிப்பை பற்றி சில அறிஞர் பெருமக்கள் வந்து இவ்வாறு சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நீ இனிமையாக இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள், நீ கசப்பாக இருந்தால் உன்னை துப்பி விடுவார்கள். சிரிப்பும் அழுகையும் ஒரு மனிதனுக்கு 2 மனைவியர். அதில் ஒருத்தியை கொஞ்சணும்னா இன்னொருத்தி கோவிச்சுட்டு ஓடிடுவான். இதுதான் வந்து ஒரு பழமொழி. அதாவது உன்னுடைய சிரிப்பு அடுத்தவர்களை காயப்படுத்தாத வரை அது மிகவும் அழகானது என்று சொல்லுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். மீண்டும் உங்களுக்கு உலக நகைச்சுவை தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் இன்று நமக்கெல்லாம் கவிதை வாசிக்க வருபவர் கவிஞர் திருமதி ஜெயா வேதாசலம் அவர்கள். MA MSW படித்துள்ள இவர் சுமார் 35 ஆண்டுகளாக சமூக பணிகள் ஆற்றிக்கொண்டு புதுக்கோட்டையில் வசித்து வருகின்றார். 2 கவிதை நூல்கள், தன் வரலாறு, சிறுகதை நூல், குறுநாவல், 2 கட்டுரைகள் என 7 புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் இவர் கவித்தாரகை விருது, புதுமை பித்தன் விருது, அமெரிக்க பல்கலைக்கழகம் வழங்கிய சிறந்த நூல்களுக்கான விருது, பண விருது, எழுத்தாணி விருது மற்றும் தகைசால் தமிழ்ப்பணி செல்வர் விருது போன்றவையெல்லாம் பெற்றுள்ளார். தற்போது புதுகை முத்தமிழ் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று நடத்தி வருகின்றார். இன்று இவரின் கவிதைகளை கேட்கலாமா? வாருங்கள். கவிஞர் திருமதி ஜெயா வேதாசலம் அவர்களே, வாருங்கள், உங்கள் கவிதைகளை தாருங்கள். வணக்கம் நேர்களே. தமிழுக்கு புகழ் சேர்த்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த தினம் ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக ஒரு கவிதை ஒன்று எழுதி அதை வாசிக்க இங்கு இருக்கின்றேன். பாரதிதாசன் மேல் எனக்கு கொஞ்சம்
பொறாமைதான். ஏனென்றால் தமிழை பாடுவதற்காக தமிழ் சொற்கள் அனைத்தையும் அவரது கவிதை சரங்களில் கோர்த்துவிட்டதுதான் எனக்கு அவர் மீது இருக்கின்ற பொறாமை. அவர் மேல் கொஞ்சம் பொறாமை கொண்டு இந்த கவிதையை நான் இங்கு வாசிக்கின்றேன். தமிழே உன்னை பாட சொற்களை தேடுகின்றேன், தமிழே உன்னை பாட சொற்களை தேடுகின்றேன், கிடைத்த பாடில்லை அறிவாயோ அதை, கிடைத்த பாடில்லை அறிவாயோ அதை, சொற்களை திரளாக சேர்த்து சரங்களாக கோர்த்து, சொற்களை திரளாக சேர்த்து சரங்களாக கோர்த்து பாடிவிட்டான் தமிழை பாடிவிட்டான் சுயநலக்காரன் பாரதியின் தாசன் பாரதிதாசன். பாடிவிட்டான் தமிழை பாடிவிட்டான் சுயநலக்காரன் பாரதியின் தாசன் பாரதிதாசன். பாரதிதாசனே, சொல் அனைத்தும் தமிழ் சொல் அனைத்தும் உம் கவிதை சரங்களில். பாரதிதாசனே, சொல் அனைத்தும் தமிழ் சொல் அனைத்தும் உம் கவிதை சரங்களில். உமதாகிய பின் உரிமை இழந்து வாடுகிறேன், சொல்லின்றி தடுமாறுகிறேன். உமதாகிய பின் உரிமையின்றி வாடுகிறேன், சொல்லின்றி தடுமாறுகிறேன். உம் காலத்தில் யாம் வாழ்ந்திருந்தால், உம் காலத்தில் யாம் வாழ்ந்திருந்தால் திரளாய் சேர்க்க அனுமதியாமல், தமிழ் சொற்களை நீ திரளாய் சேர்க்க அனுமதியாமல் எம் வசமும் சிறிது தக்க வைத்திருப்போம். எம் தமிழை பாட தொல் தமிழை புகழ எம் வசமும் சிறிது தக்க வைத்திருப்போம். எம் தமிழை பாட தொல் தமிழை புகழ. எல்லையில்லா இன்ப நகர்வுகள் என்ற தலைப்பில் இன்னொரு கவிதையும் இங்கே பகிர விழுகின்றேன். எண்ணெய் தேய்த்து வலித்து சீவி இரட்டை பின்னலிட்டு டிசம்பர் பூ முடித்து பான்ஸ் பவுடர் ஒன்றே பிரதான அழகு சாதனமாய்க் கொண்டு கருப்பு வதனம் அதில் பூசி தோழிகள் கிண்டலில் சிக்கி சிறிதாய் சினம் ஒன்று காட்டி பூரித்த காலம் அழியாத கோலங்களாய் நினைவுகளில். அத்திப்பழங்கள் பொறுக்கி சட்டையில் துடைத்து சுவைத்து உண்டு ஈச்சங்காய் ஒழுக்கி அரிசி பானையிலிட்டு 300 முறை திறந்து பார்த்து பழுத்தது கண்டு ஒளிரும் முகம் கொண்டு பங்கிட்டு தின்ற காலம் பசுமை நிறைந்த நினைவுகளாய் மனத்தில். அரச மரத்தடியில் அஞ்சாங்கள் விளையாடி ஓடி பிடித்து கூடி ஆடி நொங்கு தின்று அதில் வண்டி ஓட்டி தென்னை மட்டையில் அமர்ந்து இழுத்து விளையாடி நொண்டி ஆட்டம் ஆடி பூரித்த காலம் பொன்னான காலம். விடுமுறை நாட்களில் சொல்லி பொறுக்கி கூட்டாஞ்சோறாக்கி பூவரசு இலை தேய்த்து ஆக்கிய சோற்றை அதிலிட்டு சாதி மத இன வேறுபாடின்றி வட்ட வடிவில் அமர்ந்து உண்டு மகிழ்ந்த காலம் சாரம் நிறைந்த பிரக்ஞையாய் சிக்கிக் கொண்டிருக்கும் விடயம். காக்காய் கடி கடித்து கம்பர் மிட்டாய் தின்று பள்ளிக்கூட வாசலில் பாட்டி விற்ற இழந்தை வடை 5 காசுக்கு வாங்கி 5 பேர் சுவைத்து பாங்காக வாழ கற்றுக் கொடுத்து கபடமற்ற வாழ்ந்த காலம் கண் நிறைந்த பொற்காலம். அரச நிலையில் பிபி செய்து இசை எழுப்பி காதுக்கு விருந்து படைத்து டூரிங் தியேட்டரில் மண் குவியலிட்டு அமர்ந்து மக்கள் திலகம் படம் பல பார்த்து வீட்டில் அவர் போல் நடித்து உற்றவர் ரசித்து கைத்தட்டல் பெற்ற காலம் வீணையின் நாதமாய் இசைக்கிறது காதில் ஓரம். பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பாடு மறந்து விழித்தபோது கணக்காசிரியர் கொடுத்த பிரம்படியும் செய்யுள் மறந்து நின்றபோது தமிழம்மா குட்டிய குட்டும் ஆறாத வடுகள் அல்ல, அது 60களை வளமாக்கிய அடையாள சின்னங்கள். ஆறாத வடுகள் அல்ல, அது 60களை வளமாக்கிய அடையாள சின்னங்கள். வானொலி பெட்டியில் ஒளிபரப்பான பாலை போலே வெண்மை நிர்மாவாலே வறுமை வண்ண துணிகள் எல்லாம் பல பளப்பு தருமே எல்லோரும் வாங்கும் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வேக்கோ வஜ்ரதந்தி டூத் பவுடர் டூத் பேஸ்ட். விளம்பரங்கள் கேட்டு வீதியில் விளையாடிய போது சொல்லி சொல்லி நகைத்த தருணங்கள் எல்லையில்லா இன்ப நகர்வுகள். அம்மை தடுப்பூசி கொண்டு வரும் செவிலியர் கண்டு அஞ்சி
மூளை முடுக்கெல்லாம் ஓடி கழிவறையில் ஒளிந்து மூக்கை பொத்தி நாற்றத்தை பொறுத்து நின்றதுண்டு. ஒளிந்தவரை பிடித்து வந்து தடுப்பூசி போட்ட செவிலியரை கடித்ததும் உண்டு. ஐஸ்வண்டிக்காரர் வருகை அறிந்து அம்மாவிடம் 5 காசு கெஞ்சி கேட்டு பால் ஐஸ் வாங்கி சுவைத்ததுண்டு. முழங்கையில் ஒழுகியதையும் வலித்து சாப்பிட்டு ஐஸ் குச்சிகளை சேகரித்து ஐஸ் குச்சி விளையாட்டில் மகிழ்ந்து வாழ்ந்த காலம் மகிழ்வு நிறைந்த காலம். ஆடம்பரங்கள் இல்லை, ஆனந்தத்திற்கு குறையும் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, அன்புக்கும் பஞ்சமில்லை, பகை இல்லை, நட்புக்கோ எல்லை இல்லை, மீண்டும் வாராதோ ஆனந்தத்தின் எல்லை. தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை, காத்திருப்பேன் மறுபிறவி எடுக்கும் வரை. தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை, காத்திருப்பேன் மறுபிறவி எடுக்கும் வரை. நன்றி, வணக்கம். விடியல் இணைய தொலைக்காட்சியின் இன்றைய சிறுகதை நிகழ்ச்சியில் சிறுகதை வழங்க வருபவர் திரைப்பட இயக்குனர் திரு ராஜா செல்லமுத்து அவர்கள். வாருங்கள் கதை கேட்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாவரும் கேளீர் என்ற இலக்கிய அமைப்பின் மூலமாக என்னை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ராஜா செல்லமுத்து. தேனி மாவட்டம், தேவாரம். எம்காம், எம்ஃபில் அண்ட் டிஎஃப்டி. திரைப்படக் கல்லூரியில் இயக்குனர் பட்டம் முடித்துவிட்டு திரைத்துறையில் இயக்குனராக இருக்கிறேன். ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறேன். அடுத்த திரைப்படத்திற்கான முயற்சியில் இருக்கிறேன். இந்த கதையரங்கம் நிகழ்ச்சிக்காக நான் மக்கள் குரல் பத்திரிகையில் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வருகிறேன். அதில் என்னுடைய 1000வது சிறுகதையான தொப்புள் கொடியை உங்களுக்கு கதையாக சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த தொப்புள் கொடி என்ற சிறுகதைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தில் இந்த சிறுகதை குறும்படமாக எடுக்கப்பட்டு அது பெங்களூர் இன்னோவேட்டிவ் திரையரங்கில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இப்போது கதைக்கு செல்லலாம். நெல்வயல் என்ற ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் இயற்கையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பாடும் குயில்கள், ஆடும் மயில்கள், சலசலவன என்று ஓடிக்கொண்டிருக்கும் நதிகள், எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடிகள் என்று எல்லா இடங்களும் இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இருந்தது. அதில் பழனியம்மாள் என்ற ஒரு மூதாட்டி இருந்தார். எப்பவுமே அந்த பாட்டி எங்கேயா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், அழுதுகிட்டு இருப்போம், அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன இது, இந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கு, ஏன் இப்படி அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க. பழனியம்மாவோட பிள்ளைங்க எங்கெங்கே இருந்தாலும் மாணிக்கம் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருக்கான். அப்போ அந்த மாணிக்கத்துக்கு செய்தி சொல்கிறாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்கு, எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது
அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா அம்மா நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துதே, ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்ட்டு பொதுமக்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு போகிறான். அங்கே போனால் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்து அதுதான் பேசிகிட்டு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கு. அங்கே போன மாணிக்கம், அம்மா என்னம்மா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க, எங்கே உட்காந்துட்டு இருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான். இல்லையா நான் வரலையா, நான் வந்து அவன் பொண்டாட்டி அங்கே வைவாயா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த அவனுக்கான ஒரு உணர்வு வருது. வேண்டாம், இது வந்து தவறாக இருக்குமா, வேணாம், இங்கே உட்காந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் இங்கே வரல, வீட்டுக்கு வந்தால் அவன் பொண்டாட்டி என்னை திட்டுவா அப்படின்னு அந்த பாட்டி அங்கேருந்து வர மறுக்கிறாங்க. அவன் விடாப்பொடியாக பாட்டியுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு தர தர தரன்னு வர்றான். அப்படி வரும்போது ஊர் மக்கள்லாம், ஏப்பா இந்த வயசான காலத்தில் இந்த பாட்டியை இப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த பாட்டி வந்து எப்போவுமே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்குது, அதனால் எங்களுக்கு ரொம்ப அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி திட்டுறாங்க, இனிமேல் இந்த கிழவி வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. வேறு வழி இல்லை, மாணிக்கம் என்ன பண்ணுறான், எவ்வளோ சொல்லி பார்த்தான் மனைவி கிட்ட, ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. ஒன்று நான் இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா இருக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு மனைவி வந்து சண்டை போடுறான். சண்டை போட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியான நினச்ச மாணிக்கம் ஒரு அம்மா வந்து தூங்கிக்கிட்டு இருந்த அம்மா எழுப்புறான். என்னப்பா எனக்கு தூக்கமாக வருது, எதுக்கியா என்னை கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இல்லைம்மா வா வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ராத்திரி எதுக்கியா, எனக்கு உறக்கமாக வருது விடியா அப்படின்னு பழனியம்மா பாட்டி கீழே விடுறாங்க. அந்த தூக்கத்தில் இருந்து எழும்ப முடியலை. வாமான்னு சொல்லிட்டு கைப்பிடியாக கூப்பிட்டுட்டு அவங்க வச்சிருக்கிற அந்த துணியும் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டு போகிறான். அந்த இருட்டில் அந்த பாட்டிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே கூப்பிட்டு போகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது விளங்காமல் இருக்குது. அப்போது அந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகிற ஒரு ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ரயிலில் ஏற்றுறான். ரயிலில் ஏற்றும்போது அவன் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னப்பா எங்கே போகிறோம் அப்படின்னு. அவன் மூத்த மையன் பாபு ஆந்திராவில் இருக்கான்ல, அவனை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆந்திராவிலையா இருக்கான் அப்படின்னு அந்த பாட்டிக்கு ஒரு வியப்பு. ஏன்னா தான் பெத்த பிள்ளை எங்கே இருக்கான் அப்படிங்கிறது கூட அந்த பாட்டிக்கு தெரியலை. இப்போ ரயிலில் ஏற்றிட்டு போய் ஆந்திராவில் இறங்குறான். அது புது உலகம், புது இடம். அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயா என்னையா இன்னுமா தூரம் போகணும், எவ்வளோ தூரம் நடக்கணும் ஐயா அப்படின்னு கேட்குந்தா, பக்கத்தில் வந்துடுச்சுமா பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டிக்கு நடக்க முடியலை, பசிக்குது. ஐயா எனக்கு வயிறு பசிக்குதுயா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு தன்னுடைய மகன் மாணிக்கத்திட்ட சொல்கிறான். பழனியம்மா சரி இங்கேயும் உட்காந்துரு, வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, சுற்றி பார்த்துக்க, இந்த ஆறு இந்த மரம் இதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கணும், இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க போகிறான் மகன் மாணிக்கம். பாட்டி அமைதியாக உட்காந்துருக்காங்க. போனவன் அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். பயமாக போச்சு பாட்டிக்கு. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தன் வர்றான். தம்பி என் பையனை பார்த்தியா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவன் தெலுங்கு மொழியில் பேசுகிறான். பாட்டியோட தமிழ் அவனுக்கு தெரியல. சைகையில் புரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி அவன் சொல்கிறத கேட்டுட்டு, ஐயா என் மகன் வந்து சாப்பாடு வாங்க போனான், தெரியாத ஊரில் நான் வந்து என் பிள்ளைய தொலைச்சிக்கிட்டேன் போல், பாதகத்தி நான் வந்து அவனை சாப்பாடு வாங்க போக சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது ஆந்திரான்னு சொன்னான், ஒருவேளை எனக்கு சாப்பாடு வாங்க போகிறதுனால என் மகன் காணா போயிட்டானே என்னமோ, எனக்கு வருத்தமாக இருக்குது, என் பையன்
பார்த்தீங்கன்னா என்னை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. சரி நான் சொல்கிறேன் பாட்டி அப்படின்ட்டு போகிறான். எங்கே கட் பண்ணோன்னா அவர் ரயில் ஏறி போயிட்டு இருக்கான். பொண்டாட்டி கேட்குறா, என்ன விட்டாச்சா அப்படிங்கிறா. விட்டாச்சு. எங்கே விட்டார்? ஆந்திராவில் விட்டுருக்கேன். திரும்பி இது வந்துருமா அப்படின்னு மருமக கேட்குறா. இல்லை இல்லை இல்லை, திரும்பி வராது. அதுக்கு பாதையும் தெரியாது, பணமும் கையில் இல்லை. ரொம்ப தூரமாக விட்டுட்டேன், நிச்சயமாக வராது அப்படின்னு புருஷன் மனைவிட்ட சொல்லிட்டு அடுத்த ரயில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பாட்டி அந்த துணி பொட்டணத்தை கையில் வச்சுட்டு, ஐயையோ மகனே, தெரியாத ஊரில் உன்னை வந்து பாதகத்தி நான் பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்க அனுப்புனேன். அடையாளம் தெரியாமல் திருற போல நீ விட்ட இடத்துல உட்காந்துருக்கையா, எங்கேயும் நான் போகலை, சீக்கிரமாக வந்துடுறியா, எனக்கு சாப்பாடு கூட வேணாயா. காளியாத்தா மாரியாத்தா குலசாமி, தப்பு பண்ணிட்டேன், தெரியாத ஊரில் வந்து என் மகனை சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். திசை தெரியாமல் திருறான் போல, அவனை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துரு, ஊருக்கு வந்ததும் நான் கடா வெட்டி பொங்க வைக்கிற சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றா, அழுகிறா, அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. அந்த கிழவி தான் தொலைச்சதா அந்த கிழவி நினைச்சிட்டு இருக்கா. தெரியாத ஊரில் தன்னுடைய மகனை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்ற வருத்தம் அந்த கிழவிக்கு இருக்கு. ஆனால் அந்த அம்மாவை தெரியாத ஊரில் விட்டுட்டு தொலைச்சிட்டு மகன் போயிட்டு இருக்கான்ற விஷயம் அந்த பாட்டிக்கு தெரியலை. ஒரு பைத்திய மாதிரி அந்த கிழவி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு, என் மகன் எங்கே போனான்னு தெரியலையே சாமியே, எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து காப்பாற்றி கொடு, உனக்கு ஊருக்கு வந்து உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் சாமி அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த மகன் தன்னோட தாயை தெரியாத ஊரில் விட்டுட்டு ரயில் ஏறி போயிட்டே இருக்கான். தடக் தரக் 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 தரக். விடியல் இணைய தொலைக்காட்சியின் தினமும் தொடரும் கதை நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும் தொடர்கதை விடியல் குகனின் 4 திசை புயல். காற்றின் உச்ச கோபம் புயல். ஒரு புயலுக்கே உலகம் தாங்காது. 4 திசைகளில் இருந்தும் புயல்கள் பாய்ந்து வந்தால் ஒரு பூஞ்செடி என்ன ஆகும்? இதோ உங்கள் முன்னால் ஒரு பூஞ்செடியின் மீது 4 திசைகளிலும் இருந்தும் படம் எடுத்து படையெடுத்து பாய்கின்ற புயல்கள் எழுத்துக்களாய் கதையாய் விரிகின்றன. உரைய வைக்கும் கதையை கேட்க வாருங்களேன். அந்த பூஞ்சொடி உங்கள் வருகையால் ஆறுதல் அடையட்டும். அப்போதுதான் புறப்பட்டு பஸ் ஸ்டாண்டிலிருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த பஸ்ஸில் வலக்கையில் ஒரு சிறிய சூட்கேஸுடன் இடக்கையால் கம்பியை பிடித்து தொத்தி படிக்கட்டில் ஏறினான் அருண். தனக்கென்று ஓர் இடத்தை அங்கு அவர் தேடி பார்த்தபோது அநேகமாக அந்த பஸ் நிறைந்திருந்தது. ஆனால் 2 பேர் அமரும் ஒரு சீட்டில் ஓர் இரட்டை சரீர தொப்பை மனிதன் அமர்ந்திருந்தான். சார் கொஞ்சம் நகரிங்களா, உட்கார்ந்துக்கிறேன். என்ன பார்த்து எவன்டா நகரச் சொல்றவன் என்று கேட்பது போல் அந்த தொப்பையன் அவனை எரிப்பது போல் அதிகார தோரணையுடன் பார்த்தான். என்ன சார் முறைக்கிறீங்க? 2 சீட்டையும் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு இடம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கொடுங்க சார். என்னமோ 2 சீட்டு வாங்கிட்ட மாதிரி. என்ன இவன் யாருன்னு நினைச்சான்? எங்கிட்ட மோதரளவிற்கு ஒருத்தன் வந்துட்டானா? இவனை பந்தாடணும் என்ற எண்ணம் மனதில் எழ அந்த தொப்பையன் கண்ணில் ஆத்திரமும் ஆவேசமும் மிதந்தன. அதற்குள் கண்டக்டர், தம்பி முன்னாடி வா, இடம் இருக்கு என்று அழைத்துக் கொண்டே அருணை நோக்கி வந்தார். அருகில் வந்து, அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், எதுக்கு வம்பு, போ முன்னாலே என்றார் மெதுவாக. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் மோதிவிட்டோம் என்பதில் அவன் துணுக்குற்றாலும் தனக்கும் இடம் தர ஓர் ஆள் மறுத்துவிட்டானே என்பதில் ஏற்பட்ட எரிச்சல் அடங்கிவிடவில்லை. 2 டிக்கெட்டு எடுத்துட்டானோன்னு நினைச்சேன். டிக்கெட்டை எடுக்காத ஆளா? அதான் என்று பேசியவாறே முன்னால் நகர்ந்தான். தொப்பையன் கோபத்தின் எல்லைக்கே போய்விட்டான். பற்களை நரநரவென்று கடித்தபடி எழுந்தான். அடே பயா பயா உன்னை என்று வேகமாக பாய்ந்து வந்தான். அவன் அருணை பிடிப்பதற்கு முன் அவன் முகத்தில் ஓங்கி ஒருத்தன் குத்துவிட்டான். அந்த குத்தில் தொப்பையன் ஒரு பெண்மணி மீது போய் விழுந்தான். அவள் அவனை இடித்து தள்ளினாள். அந்த தள்ளலில் கம்பியின் மீது போய் மோதினான். எதிர்பாராத தாக்குதலில் தொப்பையன் நிலை குலைந்து போனாலும் புயல் போல் சீறிக்கொண்டு எழுந்து தன்னை குத்தியவன் மீது பாய்ந்து குத்துவிட்டான். உறுதியான உடற்கட்டுடன் இருந்த குத்துவிட்ட மீசைக்காரன் குத்துக்கு பதில் குத்து மூக்கை பார்த்துவிட இரத்தம் கொட்டியது. தொப்பையனின் வெள்ளை சட்டையில் சிவப்பு கோலங்கள் உருவாகின.
கண்டக்டரும் பல பயணிகளும் இருவரையும் விலக்கி அவரவரிடத்தில் உட்கார வைத்தனர். இருவரும் கேட்கத்தகாத வார்த்தைகளில் பயங்கரமாக திட்டிக் கொண்டனர். எதுக்கடா சாதியை இழுக்கிறே? சாதிய சொல்லி திட்டுனே, நார்னரா கிழிச்சிடுவேன். நீ போலீஸ்னா எல்லாரும் பயந்து நடுங்கணுமா? நானும் பட்டாளத்தானாக்கும். வாடா, நீயா நானா ஒரு கை பார்த்துக்கலாம். பன்னிப்பயலே, திருட்டு நாயே, என் மேலேயே கைய வச்சிட்டே, என்னை யாருன்னு உனக்கு காட்டுறண்டா. இப்படியாக இருவரும் காரசாரமாக திட்டிக் கொண்டிருக்க பஸ் வேகம் பிடித்து ஓடிக்கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல திட்டல்கள் ஓய பயணிகள் பலர் மெதுவாக கண்களை மூடத் துவங்கினர். அருண் சன்னலின் வழியே வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அவனின் கிராமம் வருவதற்கு இன்னும் 1/2 மணி நேரத்திற்கு மேலாகும் என்று நினைத்துக் கொண்டான். அவனுக்கும் இமைகள் தூக்கத்தின் பிடியில் சரிந்து சரிந்து விரிந்து கொண்டிருந்தன. சில நிமிட போராட்டத்திற்குப் பின் அவன் இமைகள் நித்திரையில் சரணடைந்தன. அந்த நித்திரையினூடே ஒரு தேவதை மிதந்து வந்தாள். அவள் அவனை அள்ளிக்கொண்டு வானவெளியில் பறந்தாள். அவன் உடலிலும் சிறகுகள் முளைத்தன. அவனும் அவளுடன் பறந்தான். அப்போது ஒரு கருமேகம் பாறையைப் போல் உருண்டு வந்து அவர்கள் மீது மோதியது. திடீரென்று பெரியதாக பஸ் பிரேக் போட்டு நின்றதில் அருணின் நெற்றி முன்னால் இருந்த கம்பியில் நறுக்கென்று மோதி வலித்தது. பஸ்ஸுக்கு முன்னால் பல பேர் தடி, அரிவாள், கற்களுடன் நின்றிருந்தனர். டிரைவர் வெலவெலத்து போனார். அருணின் உள்ளம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நாளும் நடக்கும் நற்பணிகள். நாளும் வரும் செய்திகள் நாட்டில் தீய செயல்களும் குற்றங்களும் நிறைய நடப்பது போன்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. ஆனால் அவற்றை காட்டிலும் பல மடங்கு நற்பணிகள் நாட்டில் நாளும் நடந்து கொண்டுதான் உள்ளன. ஆனால் தீய செயல்கள் மற்றும் குற்ற செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி நிறைய பேசி நாம் அவைகள்தான் அதிகமாக நடக்கின்றன என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நம்மை சுற்றி நாளும் நடக்கும் நற்பணிகளை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் பணியை விடியல் இணைய தொலைக்காட்சி கையில் எடுத்துக்கொண்டு நாளும் அப்படி நடக்கக்கூடிய நற்பணிகளை மக்களுக்கு எடுத்துக்காட்ட நாளும் நடக்கும் நற்பணிகள் என்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதில் நாம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சிரிப்பு யோகா பயிற்சியாளர், நாமக்கல் மகிழ்ச்சி மன்ற நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்களின் நற்பணிகளை பற்றி அறிவோம். அவரை பாராட்டுவோம். இதோ அவர் உங்கள் முன்னால். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். உலக சிரிப்பு தினம் 2025 மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமது நாமக்கல் மகிழ்ச்சி மன்றத்தின் சார்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பு கலந்த எனது சிரிப்பு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. அன்பர்களே நண்பர்களே, உலகெங்கும் மே 4ஆம் தேதி உலக சிரிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய கருப்பொருள் நோக்கம் என்னவென்று கேட்டீர்களேயானால், உலக அமைதி. ஒவ்வொரு மனதிலும் அமைதியை நாம் ஏற்படுத்தும் பொழுது உலக அமைதி தானாக ஏற்படுகிறது. அந்த அமைதியை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய சிரிப்பு. அந்த சிரிப்பை நாம் முழுமையாக இந்த இயந்திரத்தனமான வாழ்வியல் சூழல்களிலே நாம் தொலைத்து விட்டோம். அதை மீண்டும் மீட்டெடுக்கும் பொருட்டு நம்ம இந்த சிரிப்பு யோகாவை பயிற்சியாகவும் நம்ம தொடர்ந்து செய்து மன அமைதியையும் தியானத்தையும் இறை நிலையை உணர்வையும் நாம் பெற முடியும். நமது நாமக்கல் மகிழ்ச்சி மன்றம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மக்களுக்கு சிரிப்பு யோகா என்ற ஒரு அற்புதமான கலையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக மன அழுத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சமூகத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். என் மகிழ்ச்சி மன்றத்தில் உலகளாவிய 2500 குடும்பங்களுக்கு மேலே உறுப்பினர்களாக இருந்து பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த தருணத்திலே, இந்த நல்ல நாளிலே சிரிப்பு யோகாவை பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். எங்களோடு சேர்ந்து வாருங்கள், மகிழ்ச்சியை அள்ளி பருகுவோம். ஒவ்வொரு மனிதனின் அதிகபட்ச சந்தோஷம், மகிழ்ச்சி எதில் அடங்கி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் அவனது சிரிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த சிரிப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம் உடம்பில் ஏகப்பட்ட ரசாயன மாற்றங்கள் நமக்குள் நடக்கின்றன. உலகில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும்
அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தீர்களேயானால் மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய மாபெரும் சக்தி எதில் அடங்கி இருக்கிறது என்று பார்த்தால் நமது சிரிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. ஸோ அந்த சிரிப்பை நாம் வாய்விட்டு சிரிப்போம், நோய் விட்டு போக்கச் செய்வோம் நண்பர்களே. அதை ஒட்டி உங்களுக்கு சில பயிற்சி முறைகளாக இந்த யோகாவை நான் கொடுக்க இருக்கின்றேன். பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆகட்டும், மகளிர் சுய உறுப்பினர்கள் ஆகட்டும், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாத்திலையும் பல ஆயிரம் மேடைகளை நான் கண்டவன். ஆக இந்த 2025 சிரிப்பு தினத்தில் உங்களோடு நமது விடியல் இணைய டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். விடியல் இணைய டிவியினுடைய வாசகர்கள் அனைவருக்கும் எனது சிரிப்பு தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. இப்போ அந்த யோகாக்குள்ள நான் கொஞ்சம் போகலாம். சாதாரண இந்த விரலை வைத்து உங்களால் சிரிப்புணர்வை உங்களுக்குள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது பேர் நாங்கள் ஃபிங்கர்ஸ் லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கை ஒன் ஹா 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 நண்பர்களே, நமது சிரிப்பு எப்போதுமே ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறீங்க. அது நாங்கள் மில்லிமீட்டர் சிரிப்புன்னு சொல்லுவோம். அந்த மில்லிமீட்டர் சிரிப்பால் எந்த பயனும் நம்ம உடம்புல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. நமக்குள்ள மகிழ்ச்சி பூத்து குலுங்க வேண்டுமே ஆனால் கொஞ்சம் நீண்ட நேரம் நமது சிரிப்பை நீடித்து சிரிக்க வேண்டியதாக உள்ளது. ஆகவே இந்த ஃபிங்கர் லாப் சிரிப்பு யோகா பயிற்சி நீங்கள் செய்து பாருங்கள். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா என்னோட? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹா 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 அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சிரிப்பு மந்திரத்தை கற்றுக் கொடுக்க இருக்கின்றேன். என்ன சார், எவ்வளவோ மந்திரங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், காயத்ரி மந்திரம் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது என்ன சார் சிரிப்பு மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்களுக்குள்ள சிரிப்பு உணர்வை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த சிரிப்பு மந்திரத்துக்குள் அடங்கி இருக்கிறது. எளிமையாக எல்லாரும் என்னோட சேர்ந்து செய்யலாம். சேர்ந்து செய்யலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நண்பர்களே, இப்படி நமக்குள்ள சிரிப்பை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கலைதான் சிரிப்பு யோகா. இது ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு ஒரு தோன்றும். ஆனால் அது செய்து பழக பழக உங்கள் மனதிற்கு பொருந்தும் பொழுது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்துக்கு அளப்பரிய சக்தி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதை உணர்ந்த நமது ஓஷோ, பகவான் ஓஷோ அற்புதமாக சொல்லுவார், சிரிப்பு என்பது ஒரு தியானம், சிரிப்பு என்பது ஒரு நிகழ்கால தன் உணர்வு அப்படின்னு சொல்லுவார். அந்த சிரிப்பு தியானமாக எப்படி மாற்றுவது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது மூன்றாவது சிரிப்பு தியானம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் சிரிப்பு தியானத்தை எப்படி செய்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிரிப்பு என்பது நமக்குள் நிகழ்கால தன்னுணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். தியானத்தில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உடலில் எந்த அசைவுகளும் இருக்காது. கண்களை மூடி உள்ளே மனதை கவனிக்கும் பொழுது மனதில் எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் எண்ணமற்ற ஒரு நிலையை நாம் தியானம் என்று சொல்கின்றோம். இதையே அப்படியே சிரிப்புக்கு போட்டு பாருங்க. நல்ல வாய்விட்டு நான் சிரிக்கின்றேன், இப்படி சின் முத்திரை வைத்துக் கொள்கின்றேன், அட்டகாசியா என்ற ஒரு பயிற்சியை நான் செய்கின்றேன். நல்லா பாருங்க. கீழே உடம்ப குனிஞ்சு மேலே வரும் பொழுது
என்று ஒரு நிமிடம் நன்றாக மனவிட்டு சிரிக்கும் பொழுது என் கண்களில் பாருங்கள் ஈர கசிவுகள் ஏற்படுகின்றன. உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நன்றாக வேலை செய்யுது அப்படின்னா உங்க கண்கள்ல இருந்து அந்த ஆனந்த கண்ணீரை நீங்க வர வைக்கலாம். நான் ஒரு நிமிஷம் நல்லா வாய்விட்டு சிரித்தேன், என் கண்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் கசிவுகள் ஏற்படுகின்றன. இதுதான் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய கண்ணீர் துளிகள். இதுக்கு விலை மதிப்பே கிடையாதுங்க, புரியுதுங்களா? இப்படி நன்றாக வாய்விட்டு சிரித்து விட்டு கண்களை மூடி உள்ளே கொஞ்ச நேரம் தியானத்தில் ஈடுபடுங்கள். முகம் சிரித்த பாவனையில் இருக்கட்டும், அகம் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்கட்டும். தியானம் தியானம் என்பது உடலாலும் மனதாலும் எந்த செயலும் செய்யாமல் தனக்குள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருப்பது தியானம். தியானம் நிகழ்கால தன்னுணர்வு. தியானம் நம் மகிழ்ச்சி மன்றத்திலே வாசகம், முக்கியமாக எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம். தியானம் என்பது மீண்டும் தாயின் கருவறையில் வாழக்கூடிய ஒரு அனுபவம். தியானம் இந்த எல்லையில்லா பிரபஞ்ச உணர்வை ஒற்றை உணர்வாக ஆத்மா சுவைப்பது தியானம். ஒரு நிமிடம் சிரிப்பு, ஒரு நிமிடம் தியானம் தினசரி செய்து வாருங்கள். உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். புது சக்தி உங்களுக்குள் பிறக்கும். புது சக்தி உங்களுக்குள் பிறப்பதை நீங்கள் உணரலாம். அவ்வளவு விஷயம் இந்த சிரிப்பு யோகாக்குள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, இந்த மகிழ்ச்சி தினம், இந்த சிரிப்பு யோகா தினத்தை உலகெங்கும் கொண்டாடுவோம். இப்ப போர் பதட்டமான ஒரு சூழலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் அமைதியும் ஆரோக்கியம் இறை உணர்வும் பெற்று வாழ்வதற்கு இந்த சிரிப்பு தினத்தை முழுமையாக நாம் எல்லோரும் கொண்டாடி உலகுக்கு அறிவிப்போம். இறுதியாக உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழில் உயிர் எழுத்துக்களை பயன்படுத்தி எப்படி சிரிப்பு யோகா செய்வது என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஹ ஹ ஹ உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலே உயிர் எழுத்துக்களையும் பயன்படுத்தி சிரிக்க முடியும் என்பது எங்களுடைய தமிழினுடைய தனி சிறப்பு. ஆகவே இந்த நிகழ்வோடு, இந்த சிரிப்பு யோகா பயிற்சியோடு நமது அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மகிழ்ச்சி ராஜேந்திரன், நாமக்கல் மகிழ்ச்சி மன்றம் நிறுவன தலைவர். மகிழ்வோம், மகிழ்விப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகளை கண்டு களித்தீர்கள். சர்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது உங்கள் பிரியமான தொலைக்காட்சி. உங்கள் நலனும் மகிழ்ச்சியுமே எங்களின் நோக்கம். உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் எனவும், உங்கள் அன்பு எப்போதும் எங்களுக்கு ஆதரவாக தொடரும் எனவும்
கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் பணி இன்னும் சிறப்பாக தொடர இருக்கின்றன. விடியல் இணைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், மகிழுங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குங்கள். எங்கள் பயணத்தில் எப்போதும் துணையாக இருங்கள். மீண்டும் புதிய வெளிச்சங்களுடன் இந்த விடியல் நாளை உங்களை சந்திக்கும். தினமும் காலை 7 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இந்த விடியலை சந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிய வசந்தமாகும். எப்போதும் விடியலை எதிர்பார்த்து இருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல்.